திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் அருகே இருந்து தமிழ் பெண்டிற்காக ஜோதீஸ்வரர் பெருந்திரளான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையார் ஆசையை பெற்று செல்கிறார்கள். ஓம் நமச்சிவாய. திதி நாளும் எங்களுக்கு வந்து விசேஷமான நாள். மாசி மகம் எல்லாம் சேர்ந்து வரதுனால விசேஷமா இருக்குங்க. இன்னைக்கு வந்து எனக்கு அண்ணாமலையாரோட சன்னிதானத்துல வந்து லட்டு சேவை செய்யறதுக்கு லட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. என்னோட பேர் கனிமொழிங்க. நான் கோயம்புத்தூர்ல வரேன். இது எல்லா டைமும் அண்ணாமலை தரிசித்து வந்திருக்கேன். உள்ளேருந்து வெளியே வந்தோம். வந்தோடனே எங்களை வந்து பிரசாதம் கொடுத்து கூப்பிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கூப்பிட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயாவை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது. மலையை சுற்றி வர இரு வழிகள் உள்ளன. மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது. மலையை சுற்றியுள்ள பாதையை ஜடவர்ம விக்கிரம பாண்டியன் பி 1240 திருப்பணி செய்யப்பட்டது. பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திர லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 லிங்கங்களும் ரமண மகரிஷி, சேசாத்திரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திர லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம். தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில்தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையோ நமசிவாய, சிவாய நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம், திருவாசம் உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ அல்லாத மற்றவர்களை இடித்து கொண்டு செல்லக்கூடாது. பென் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையில் இருந்து மூத்த செய்தியாளர் கந்தசாமி ஜோதீஸ்வரன். கிரிவலம் 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 நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கிரிவலம். அக்கினி ஸ்தலத்தில் ஆட்சி புரியும் அண்ணாமலையாருக்கு கிரிவலம். பௌர்ணமி ஒளியில் பக்தியுடன் வலம் வரும் கிரிவலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்தேரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருடிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம்,
அஷ்டலிங்கங்களை வழிபட்டு அண்ணாமலையாரின் அருளை தரும் கிரிவலம். கிரிவலம் 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 நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கிரிவலம். அக்கினி ஸ்தலத்தில் ஆட்சி புரியும் அண்ணாமலையாருக்கு கிரிவலம். பௌர்ணமி ஒளியில் பக்தியுடன் வலம் வரும் கிரிவலம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செல்ல சிவலோக பதவி. ஆரோக்கியம் சூரிய அருளும் கிடைக்குமே. திங்கட்கிழமையில் கிரிவலம் செல்ல இந்திர பதவி. தாயின் நோய்கள் தீருமா. செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் செல்ல கடன் வறுமை நீங்கி வளமான வாழ்வில் செவ்வாய் தோஷம் விலகுமாம். புதன்கிழமையில் கிரிவலம் செல்ல கலைகளில் தேர்ச்சி ஞானம் கல்வி கிடைக்குமாம். வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்ல செழிப்பை தரும் குரு அருள் கிடைக்குமாம். வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் செல்ல மகாலட்சுமி கடாட்சம் செல்வம் பெருகுமா. சனிக்கிழமையில் கிரிவலம் செல்ல சனி பகவானின் அருளாலாயுள் கூடும் முக்தி கர்ம வினைகள் நீங்குமா. கிரிவலம் 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 நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கிரிவலம். அக்கினி ஸ்தலத்தில் ஆட்சி புரியும் அண்ணாமலையாருக்கு கிரிவலம். பௌர்ணமி ஒளியில் பக்தியுடன் வலம் வரும் கிரிவலம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வரும் கிரிவலம். கிரிவல பாதையில் உள்ள சித்தர்களின் ஆசிகளை பெற உதவும் கிரிவலம். பாவங்களை நீக்கி மோட்சத்தை அளிக்கும் கிரிவலம். ஆரோக்கியம் கூட்டி ஆயுளை நீட்டிக்கும் அண்ணாமலையாரின் கிரிவலம். கிரிவலம் 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 நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கிரிவலம். அக்கினி ஸ்தலத்தில் ஆட்சி புரியும் அண்ணாமலையாருக்கு கிரிவலம். பௌர்ணமி ஒளியில் பக்தியுடன் வலம் வரும் கிரிவலம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. செல்வோம் செல்வோம் கிரிவலம் சொல்வோம் சொல்வோம் ஓம் நம சிவாய. வெல்வோம் வெல்வோம் மாய வாழ்வை வெல்வோம். நடப்போம் நடப்போம் நம சிவாய என்று சொல்லி நடப்போம். கடப்போம் கடப்போம் கர்ம வினைகள் கரைந்து போக கடப்போம். கிரிவலம் 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 நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கிரிவலம். அக்கினி ஸ்தலத்தில் ஆட்சி புரியும் அண்ணாமலையாருக்கு கிரிவலம். பவுர்
தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானெறி அளிக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் எனும் தேன் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பு அறுக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவாருள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிரம் குவிவாரோம் குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பான் யான், கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறங்கி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விளங்கு ஒளியாய், எங்கிருந்து எல்லையிலாதானே நின் பெருஞ்சீர், பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பு ஆகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா, பொய்யாயினெல்லாம் போயகல வந்து அருளி மெஞ்ஞானமாகி, மிளிர்க்கின்ற மெய்ச்சொடரே என் ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய், நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய்
लच्च सूडी मातर्ब अनर्चुळनी केसने तेरा रमुणी शिवपुळनी தாசமாங்கட்டு அறுத்த தாளித்து மாடியனே சமருரி பொறிந்து எஞ்சில் கஞ்சம் கிடப்பி கேரான நின்று பெரும் கருமையே கேரான ராய்முகேரா நமகிலாக்கெம்மான் ஊனாதாரோயம் இது ஒடிக்கும் மொழிதானே நீடாய் நுருட்டீரே நாமுதிராய் திங்கானே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பினுள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவு என்று என்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய்க்கெட்டு மேயானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்பூல குரம்பை கட்டு அழிக்க வல்லானே நளிரிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே பல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி துறை மேவிய பரனே போற்றி ஸ்திரப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்க்க
கனகத்திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. Thank you.